தனிநபர் மற்றும் மருத்துவ காப்பீட்டிற்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு தகவல்களோடு செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைப்புல இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சதீஷ் முருகன். இப்ப இந்த மாதிரி வரி விலக்கால சாமானிய மக்களுக்கு இதுல என்ன மாதிரியான பயன்கள் கிடைக்கும், எவ்வளவு வரைக்கும் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், முழு தகவல்கள் என்ன சதீஷ் முருகன்? வணக்கம். இந்தியாவில் காப்பீடு திட்டம் என்பது எப்போதுமே ஒரு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்த பின்னர் நம்மிடையே இருக்கக்கூடிய ஒரு எஞ்சிய ஒரு தொகையை வச்சு அதில் நம்ம ஒரு இன்சூரன்ஸ் போடுறது அப்படின்றத ஒரு மனப்பான்மையில் தான் எப்பவுமே இருந்துட்டு வந்திருக்கோம். குறிப்பாக அடிப்படை தேவைகள் என்பது நம்முடைய வீடு, உடை, உணவு போன்ற விஷயங்களுக்கு தாண்டி அதற்கு மீதி இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம ஒரு முதலீடு செய்வது. அது கூட நம்ம இந்தியா போன்ற நடுத்தர வர்க்கத்தில் பார்த்தோன்னு சொன்னால் நாடுகளில், தமிழ்நாடு போன்ற நாடுகளில் தங்கம், நிலம் போன்ற விஷயங்களில் முதலீடு பண்ணுவாங்க. ஆனால் இது எப்போ மாறுது, இந்த இன்சூரன்ஸ்ன்றது கட்டாயமாக வேணும் அப்படின்னு எப்போ மாறுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அடிக்கடி இந்த உடல்நிலை சரியாமல் போகிறது, அதே போன்று பெரிய ஒரு மருத்துவ செலவு, இந்த மருத்துவ செலவுன்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் இப்போ கம்பல்சரி ஒரு இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு அடிப்படைக்கு தள்ளப்பட்டோம். குறிப்பாக இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கோவிட் காலத்துக்கு, கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு அரசு மருத்துவமனைகளில் இந்த விஷயங்கள் இருந்தாலும் கூட தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைன்னு செல்லும்போது இது பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்திச்சு. அதே போல தற்பொழுது வளர்ந்தக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் நம்ம வளர்ந்திருந்தாலும் கூட எதிர்காலத்தை பற்றின பயம், அதாவது குடும்பத்தில் நமக்கு பிறகு யார் இருப்பாங்க, யார் அவங்கள பார்த்துக்குவாங்கன்ற ஒரு பயம், இது போன்ற விஷயங்கள்னால இந்த இன்சூரன்ஸ் மீது முதலீடு செய்வது என்பது தான் அதிகரிச்சதே வந்தது. அதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த நிலையில தான் ஜிஎஸ்டியில் இந்த இன்சூரன்ஸுகளுக்கு பூஜ்ஜிய வரி என்பது வரியே இல்லை என்று அறிவிச்சிருக்காங்க. அது எந்தெந்த விஷயம்ன்றதை நாம் தற்போது பார்க்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா அந்த முதலீடு, நம்ம ஏற்கனவே சொன்னது போல இன்சூரன்ஸ் என்பது ஒரு செலவில்லாமல் ஒரு முதலீடு என்பது போன்ற விஷயங்களாக மாறிய பிறகு அதன்படி இன்சூரன்ஸ் வரிகளும் குறைக்க தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் மற்றும் பல்வேறு விஷயங்கள், அந்த ஜிஎஸ்டி கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுகளில் பல்வேறு இடங்களில் இந்த இன்சூரன்ஸ் உள்ளிட்ட மருத்துவ விஷயங்கள் போன்ற அடிப்படை விஷயங்களுக்கு குறைக்கணும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தற்போது நம்ம இந்த ஏற்கனவே அந்த கடந்த ஆண்டு நடந்த கூட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால், மூத்த குடிமக்கள் அல்லாத தனிநபர்கள் 5 லட்சம் ரூபாய் வரை கவரேஜ் கொண்ட மருத்துவ காப்பீடு செலுத்தும் அந்த பிரீமியம் தொகைக்கு விலக்கு அளிக்க வேண்டும்னு பரிந்துரை செஞ்சாங்க. அதாவது கடந்த ஆண்டுல ஜிஎஸ்டியில இருந்து இதுக்கு விலக்கு அளிக்கணும் ஒரு பரிந்துரையானது தெரிவிக்கப்பட்டது. அதே போல ஜிஎஸ்டி கால அடிப்படையிலான, அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் என்று சொல்லக்கூடிய கால அடிப்படையிலான அந்த காப்பீடு, ஆயுள் காப்பீடு தொகைக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிக்க சம்மதம் தெரிவிக்கப்பட்டது. அதே போன்று மூத்த குடிமக்கள் செலுத்தும் மருத்துவ காப்பீட்டுக்கும் இதில் விலக்கு அளிக்கணும்னு சொல்லி கடந்த ஆண்டுகள் பரிந்துரைகளும் முடிவும் செய்யப்பட்டது. ஆனால் தற்பொழுது அனைத்து மக்களுக்கும் பொருந்தக்கூடிய இந்த விஷயமானது பண்ணப்பட்டிருக்கு. 56வது ஜிஎஸ்டி கூட்டத்தில் 2 வகையாக இருந்த அந்த வரியை முற்றிலுமாக நீக்கியிருக்காங்க. குறிப்பாக நம்ம சொல்லணும்னா எந்த காப்பீடு திட்டங்களுக்கு வரி இல்லை என்பதை நாம் பார்க்கலாம். தனிநபர் மருத்துவ காப்பீடு முன்பு பார்த்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டி போடப்பட்டது. தற்பொழுது சுத்தமாக வரி இல்லை. இந்த தனிநபர் மருத்துவ காப்பீடு என்பது என்னன்னு சொன்னோன்னா, தனியாக ஒரு ஆளுக்கு நம்ம போடுற அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ், இதில் குரூப் வருமா, அதாவது குடும்பத்துக்கு போடுற அந்த குரூப் இன்சூரன்ஸ் பற்றி இன்னும் தெளிவான விளக்கங்கள் அளிக்கப்படலை. அந்த அடிப்படையில் தனிநபர் ஒரு ஆளுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய், எத்தனை லட்சம் ரூபாய் கவரேஜாக இருந்தாலும் கூட அதுக்கு முன்னாடி 18% இருந்தது. தற்பொழுது அது 5 வரியே இல்லை என்று ஆயிருக்கிறது. லைஃப் இன்சூரன்ஸ், ஆயுள் காப்பீடை பொறுத்த வரைக்கும் முன்பு 4.5% முதல் 5%, எல்ஐசி போன்ற விஷயங்கள் 4.5% இருந்தது. பரவலாக இது 5% இருந்தது ஆயுள் காப்பீடை பொறுத்த வரைக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆயுள் காப்பீடு என்பது எப்பவுமே ஒரு தனிநபர் காப்பீடு தான். அந்த அடிப்படையில் லைஃப் இன்சூரன்ஸில் 5% இருந்த அந்த ஜிஎஸ்டி ஆனது தற்பொழுது முற்றிலுமாக குறைக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன விஷயம்னா, இந்த கார்ப்பரேட் மற்றும் குழு காப்பீடுன்னு சொல்லக்கூடிய அந்த கம்பெனிகளில் போடுற, அதே போல் குடும்பத்திற்கு போடுற விஷயங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு அதாவது அறிவிக்கு வெளியாகலை அப்படின்ற தகவல் வெளியாக இருக்கு. அவர்களுக்கு தற்போது என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு என்பது குறித்து நம்ம பின்னர் பார்க்க இருக்கும். அதே போல தற்போது இந்த இன்சூரன்ஸ் உடைய முதலீட்டில் அதிகம் இருக்கக்கூடிய சொல்ல இந்தியாவில் இது என்ன மாதிரியான விஷயத்தில் இருக்குன்னு பார்ப்போம். இந்தியாவில் இன்சூரன்ஸ் செய்தலுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 55 கோடி பேர் அரசு மற்றும் தனியார் மருத்துவ காப்பீடு வைத்திருக்கிறாங்க. இந்த மருத்துவ காப்பீடுன்னு நம்ம பார்க்கும்பொழுது மத்திய அரசு, மாநில அரசுகள் தனியாக கொடுக்குறாங்க. அது இல்லாமல் சொந்த செலவு, நாங்கள் எங்களுடைய சொந்த பணத்தில் சுயமாக வைத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு மொத்தமாக கணக்கு எடுத்தோம்னா ஒரு 55 கோடி, ஒட்டுமொத்தமாக இருக்க ஒரு 145 கோடியில் ஒரு 55 கோடி என்பது ஒரு 40% தான் கவரேஜ் ஆயிருக்கு. மீதி இருக்கிற மக்களுக்கு இந்த மருத்துவ காப்பீடு இல்லை என்பது வருத்தம் அளிக்கிற விஷயமா இருந்தாலும் கூட சொந்த செலவு மற்றும் அரசு மருத்துவ உதவியின் அடிப்படையில் 55 கோடி பேர் வச்சிருக்காங்க. அதே போல 24 கோடி பேருக்கு மத்திய அரசினுடைய ஆயுள் காப்பீடு மூலம் பலன் அடைஞ்சிட்டு வராங்க. அது
மத்திய அரசு அறிவித்த அந்த ஆயுள் காப்பீடு திட்டம் ஒன்று இருக்கிறது. அந்த திட்டத்தின் கீழ் 24 கோடி பேர் அதில் பயனடைஞ்சிருக்காங்க. சுமார் 42 கோடி பேர் வந்து மத்திய அரசின் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் இல்லாமல் அதே போன்று விபத்து காப்பீடு, அது தவிர மற்றும் இந்த தொழிலாளர்களுக்கு வழங்கக்கூடிய காப்பீடு என ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா மத்திய அரசினுடைய பல்வேறு திட்டங்களில் ஒரு 90 கோடி பேர் வந்து பயனடைகிறாங்க. இருந்தாலும் கூட இன்னும் ஒரு கணிசமான தொகையில் வந்து இந்த காப்பீடு வந்து இல்லைன்றது வந்து வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. காப்பீடு வகை அடிப்படை பிரீமியம், அதாவது பார்த்தோம்னு சொன்னோம்னா காப்பீடு வகையில் வந்து இந்த பிரீமியம் விலை வந்து ஒப்பீடு நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். 18% வந்து ஜிஎஸ்டி இருந்துச்சு, அதிகபட்சமாக குறைந்தபட்சமாக 5% இருந்துச்சு. தற்போது இது ரெண்டுமே வந்து 0%, அதாவது வரியே இல்லை என்கிற அடிப்படையில் வந்திருக்கு. ஆயுள் காப்பீடு இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு தனிநபர் வந்து ஒரு ஆயுள் காப்பீடு எடுக்கிறாருன்னு சொன்னோம்னா பிரீமியம் பேசிக் பிரீமியம் வந்து 25,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து டாக்ஸோட பழைய 18% டாக்ஸோட நம்ம கணக்கு பண்ணோம்னு சொன்னால் 29,500 ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம பணம் செலுத்துகிற மாதிரி வரும். தற்பொழுது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி, அதாவது வரி இல்லைன்னு என்று அறிவித்ததுக்கப்புறம் நம்ம அந்த பிரீமியம் தொகை 25,000 ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதும். முற்றிலுமாக ஒரு 4,500 ரூபாய் வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு நபருக்கு வந்து சேமிப்பாக இருக்கிறது. இந்த வரியை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு கணக்கில் வச்சோன்னு பார்த்தோன்னா மருத்துவ காப்பீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் 23,600 ரூபான்றது வந்து பிரீமியம் பிளஸ் டாக்ஸோட கட்டக்கூடிய விஷயமா இருந்துச்சு. தற்பொழுது அந்த 3,600 ரூபாய் என்பது குறைந்து நமக்கு அது மருத்துவ காப்பீடு ஒரு ஆளுக்கு எடுக்கும்பொழுது ஒரு 3,600 ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே வந்து ஒரு பேசிக்கான ஒரு டேர்ம் பிளான்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தனிநபர் மருத்துவ காப்பீடு என்பது நம்ம ஏற்கனவே சொன்னது போல மருத்துவ காப்பீடு என்பது குழு காப்பீடாகவும் இருக்கு, அதே போன்று தனிநபர் மருத்துவ காப்பீடாகவும் இருக்கு. தனிநபர் மருத்துவ காப்பீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 10,000 ரூபாய் நமக்கு வந்து பிரீமியம்னா ஒரு 11,800 ரூபாய் நம்ம வந்து செலவு செய்கிற மாதிரி இருக்கும். ஒரு 1,800 ரூபாய் வரைக்கும் அதில் குறைவதற்கான சேமிப்பு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. டேர்ம் இன்சூரன்ஸும் அப்படிதான். பேசிக்கான லைஃப் இன்சூரன்ஸும் டேர்ம் இன்சூரன்ஸும் வந்து பெரிய வித்தியாசம் கிடையாது. அது ஸ்கீம் மாறுமே தவிர பிரீமியம் பொறுத்த வரைக்கும் அதே வகையிலான நமக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் அடிப்படையில் ஒரு 2,700 ரூபாய் வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸில் நம்மளால் வந்து சேமிக்க முடியும். இந்த நிலையில தான் தற்பொழுது இந்த மருத்துவ காப்பீடு மற்றும் பல்வேறு காப்பீடுகளை ஹேண்டில் பண்ணுற காப்பீடு முகவர் நம்மிடையே இருக்கிற ஈஸ்வரன், நாம் அவரிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கும், அவரிடமே நம்ம கேட்போம். வணக்கம் ஈஸ்வரன். ஏற்கனவே மத்திய மாநில அரசுகள் வந்து காப்பீடு திட்டங்கள், மருத்துவ காப்பீடு திட்டங்கள் கொடுக்குறாங்க, ஸ்டேட்லையும் கொடுக்குறாங்க, சென்ட்ரலையும் கொடுக்குறாங்க. இப்படி இருக்கும் பொழுது இந்த காப்பீடு எடுக்கிறது இப்போ இந்த வரி குறைச்சிருக்காங்க இல்லையா, இது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனளிக்கும்? ஏற்கனவே எடுத்தவங்களுக்கு இது பயனளிக்குமா, இல்லை புதுசாக எடுக்கிறவங்களுக்கு இது இன்னும் ஆர்வத்தை தூண்டுமா? உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் மத்திய அரசு இந்த ஜிஎஸ்டி வேவரை கொண்டு வந்ததுல வரவேற்கத்தக்கது தான். ஏன்னா இன்னைக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இன்சூரன்ஸ் கம்பெனி டார்கெட் பண்ணுது. ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருமே ஒரு சேவிங் மோட்ல அவங்களோட இன்கம்ல தான் இதை ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ இதுல 18% பெரிய அமௌண்ட்டு. நீங்க சொன்ன மாதிரி 25,000 ரூபாய்க்கு 4,000 ரூபாய்க்கு 4,500 ரூபாய் கிட்ட சேவ் ஆகும். இதே நிறைய ஃபேமிலியில 50,000 ரூபாய் கூட வருது பிரீமியம். ஸோ 50,000 ரூபான்னு பார்க்கும்போது அது ஒரு பெரிய 10,000 ரூபாய் கிட்ட சேவிங் ஆகுது வருஷத்துக்கு. இது எப்படி கொண்டு வராங்கன்னா செப்டம்பர் 22 இருந்து தான் இதை அமல்படுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 22 இருந்து ஏற்கனவே போட்ட பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு ஃப்ரம் செப்டம்பர் 22 இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த பெனிஃபிட். புதுசா போறவங்களுக்கும் அந்த செப்டம்பர் 22 தான் ஸ்டார்ட் ஆகும். 18% இருந்து கிட்டத்தட்ட முற்றிலுமா சேவிங்ஸ் தான். ஸோ இது பப்ளிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பெரிய ஒரு சேவிங்ஸ். நிச்சயமாக ஈஸ்வரன். இப்போ என்ன டவுட்னா, ஏற்கனவே வந்து போட்டவங்களுக்கும் புதுசாக போடுறவங்களுக்கும் செப்டம்பர் 22 வரும்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ இதே விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தனிநபர் காப்பீடு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணுறாங்க. மருத்துவ காப்பீட்டுக்குன்னு ஒரு வரியை குறைச்சிருக்காங்க. இப்போ தனிநபர் மருத்துவ காப்பீடுன்றது நம்ம இப்போ ஒரு குடும்பமாக ஒரு 4 பேர் சேர்ந்து எடுக்கும்பொழுது வரக்கூடிய ப்ரீமியமை விட தனிநபராக எடுக்கும்போது அதிகமாக வரும். ஸோ அதை எப்படி நமக்கு இதில் எப்படி லாபம்னு நம்ம சொல்றது, எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? இது இன்னைக்கு தான் நம்ம நேத்து நிர்மலா சீதாராமன் கவுன்சில்ல சொன்னாங்க. அது என்னன்னா தனிநபருக்கு தான் இந்த 18% வந்து வேவ் ஆகும். ஃபேமிலியா ஃப்ளோட்டர்னு சொல்லுவோம் நாங்க. ஒரு ஃபேமிலியா இருக்கிறதுக்கு அந்த டெஃபினேஷன் இன்னும் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து சர்க்குலர் வரல, IRDA இருந்து சர்க்குலர் வரல. ஸோ எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் படி ஹெல்த் இன்சூரன்ஸ் டோட்டலாவே 18% ஜிஎஸ்டி வேவ் பண்றாங்க. ஸோ ஜஸ்ட் நவ் இப்பதான் கன்ஃபார்ம் பண்ணாங்க அதையும். அதே மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ்லயுமே டேர்ம் இன்சூரன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆயுள் காப்பீடு ஒன்லி டெட் பெனிஃபிட் 1 crore 2 crore எடுப்பாங்க. அதுக்கும் 18% தான் ஜிஎஸ்டி, அதுவும் வேவ் ஆகுது. மற்ற இருக்கிற ட்ரெடிஷனல் பிளான், பென்ஷன் பிளான்லாம் இருக்கு, அதுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் த ஜிஎஸ்டி 5, 7, 8 இருந்தது, அதுக்குமே வேவ் பண்றாங்க. ஸோ சர்க்குலர் இன்னும் ப்ராப்பரா வரல, பட் வந்த இன்ஃபர்மேஷன் படி இதுதான் இருக்கு.
ஓகே, இந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிகளில் போடுவாங்க இல்லையா அந்த குரூப் பாலிசி, நீங்கள் சொல்ல ஃபேமிலி ஃப்ளோட்டர் வேற. ஒரு கம்பெனியில் ஒரு 100 பேர் 50 பேர் போடும்போது அவர்களுக்கு இது எந்த வகையில் இது அது அவங்களுக்கு லாபம் கொடுக்குமா, அல்லது அந்த நிறுவனம் அந்த எந்த கம்பெனி அந்த எம்ப்ளாயிஸ்க்கு போடுதோ அவங்களுக்கு இது போய் லாபமாக அடையுமா, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதுல குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு அகைன் கவர்மெண்ட் சைட்ல இருந்து எந்த ஒரு விவரம் கொடுக்கல. அது சேம் ஆஸ் இட் இஸ் பழைய நடைமுறையே கடைபிடிக்கிறாங்க. எப்படின்னா ஒரு கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் செக்ஷன் 37A இருக்கு. ஸோ அது எக்ஸ்பென்சஸ் கொண்டு வருவாங்க. எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணுறாங்களோ, எத்தனை எம்ப்ளாயி இருக்காங்களோ, அந்த ஃபுல்லாகவே எக்ஸ்பென்சஸ்ல வந்துடும். அந்த ஜிஎஸ்டியை அவங்க கலெக்ட் பண்ணி திரும்ப பே பண்ணிடுவாங்க. ஸோ ஜிஎஸ்டி அட்ஜஸ்டபிள் ஆகிடும் அதில். ஸோ அதில் எந்த வேவரும் கொடுக்கல இன்னும் கவர்மெண்ட். அதில் தெளிவாக இருக்காங்க. கார்ப்பரேட்டுக்கு கண்டிப்பாக ஜிஎஸ்டி 18% அப்ளிகபிள். அது குரூப் டேர்மாக இருந்தாலும் சரி, குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தாலும் சரி. குரூப் டேர்ம்னு சொல்றது நான் லைஃப் இன்சூரன்ஸ் சொல்கிறேன். இது மருத்துவ காப்பீடுக்கு இது எப்படி பொருந்தும் ஈஸ்வரன்? அதே குரூப்புக்கு மருத்துவ காப்பீடு போட்டிருப்பாங்க இல்லையா அந்தந்த ஆஃபீஸில், அது எப்படி பொருந்தும்? அதுக்கு என்ன மாதிரியான நடைமுறை? அவங்களுக்கு எதுவும் பிரீமியம் குறையுமா? மினிமம் 25 எம்ப்ளாயிஸ் இருக்கணும்னு சொல்றாங்க குரூப் மெடிக்கல் பாலிசிக்கு. ஸோ 25 மெம்பர்ஸ்க்கு மேல இருக்கிறதுக்கு அந்த அந்த கம்பெனி எந்த கம்பெனி அந்த எம்ப்ளாயிக்கு கொடுக்குறாங்களோ அந்த எம்ப்ளாயி பெனிஃபிட்டை வந்து ஜிஎஸ்டி கண்டிப்பா கம்பெனி பே பண்ணி தான் ஆகணும். அந்த ஜிஎஸ்டி பெனிஃபிட்டை கம்பெனி தான் என்ஜாய் பண்ணும், இண்டிவிஜுவலா என்ஜாய் பண்ண முடியாது. நன்றி ஈஸ்வரன். தற்போது இந்த 56வது ஜிஎஸ்டி கவுன்சிலில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு மாற்றங்கள் குறித்து எங்களிடையே வந்து கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கீங்க. நேயர்களே, இந்த இன்சூரன்ஸை பொறுத்த வரையில் பல்வேறு விஷயங்கள், அதாவது ஜிஎஸ்டியில் தனிநபருக்கு என்ன மாதிரியான சலுகைகள் இருக்குது, இப்போ நம்ம பார்த்தோம் குரூப்பாக ஃபேமிலியாக போட்டால் எப்படி, இல்லை ஒரு நிறுவனமாக போட்டால் எப்படின்னு, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் கூட இன்சூரன்ஸ் என்பது அடிப்படையிலிருந்து ஆடம்பரமாக இருந்து அப்புறம் தற்பொழுது அடிப்படையாக மாறி இருக்கிறது. எனவே இந்த இன்சூரன்ஸ் அறிவித்திருக்கக்கூடிய இந்த முற்றிலுமாக ஒரு காப்பீடு திட்டத்திற்கு வரி இல்லை என்று கூறியிருப்பது பெரும்பான்மையான மக்களிடம் பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்கான காரணம் இன்சூரன்ஸ் ஒரு முறை மட்டுமே எடுக்கப்படுகிறது. அதற்கான பிரீமியம் என்பது வருடா வருடம் கட்டப்படுவதால் ஒரு கணிசமான தொகையை சேமிப்பில், அதாவது பெரிய அளவில் இல்லைனாலும் கூட ஒரு கணிசமான தொகை வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்டதுனால ஒரு சேமிப்பாக அவர்களுக்கு வந்து சேரும் என்பதால் இந்த சலுகைகள், அதாவது இந்த இன்சூரன்ஸில் அளிக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டி சலுகைகள் என்பது மக்களிடையே பெரும் வரவேற்பையும், அதே போன்று இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இன்சூரன்ஸ் முகவர்களிடமே வந்து ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது என்றே நாம் சொல்லலாம். தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன்.